இந்த காலை நேரத்தில் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். This morning time, in the name of Jesus Christ, the Savior and the Redeemer, we salute all of you all. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நன்மையும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. In the name of our Lord Jesus Christ, for everyone let peace, happiness and good things happen. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the holy name of God. யோபுவின் புஸ்தகம் Book of Job, முதலாம் அதிகாரம் chapter 1. 22ஆம் வசனத்தை வாசிப்போம். Read the 22nd verse. In all this Job sinned not, nor charged God foolishly. யோபுவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 22ஆம் வசனம். The book of Job, chapter 1, verse 22. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of God be glorified. இவைகளை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of God be glorified. இங்கே யோபுவை குறித்ததான ஒரு வாசகத்தை ஒரு வார்த்தையை நாம் வாசித்தோம். Here we read a verse about which is telling about Job. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of God be glorified. இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. In all this Job sinned not, nor charged God foolishly. இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. In all this Job sinned not, nor charged God foolishly. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறதான வேத பகுதியை நாம் தியானிக்கும் போது, when we meditate the Bible portion which we read over here, இது ஒரு வியப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. This looks like a weird thing. இவை எல்லாவற்றிலேயும் என்று சொன்னால், when we say that in all this, அதற்கு முன்புள்ளதான வேத பகுதிகளை நாம் வாசிக்கும் போது, when we read the verses which are before it, அங்கே யோபுவினுடைய வாழ்க்கையில் अनेक சம்பவங்கள் நடந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. it is written over that in the life of Job many things happened. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The holy name of God be glorified. अनेक விதமான இழப்புகள், अनेक விதமான குறைவுகள், अनेक விதமான நஷ்டங்களை இந்த யோபு சந்திக்கிறான். This Job met many destructions and many losses and many things which he had lost. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. அவனுக்கு இருந்ததான எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே அவனை குறித்து வேதம் எப்படியாக சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலேயும் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. In all the losses which met him and every destruction he did, the Bible portion gives a testimony unto him that in all this Job sinned not, nor charged God foolishly. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொள்வோமானால் அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் போராட்டங்கள் வரும்போது முதலாவது கர்த்தரிடத்திலே கேள்வி கேட்போம், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி செய்தீங்க? In these days when many problems, losses and many business things in the office and every place, when we receive some bad news unto us belonging that time, we first ask God, why are you giving it to me like this? எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது? Why only to me it is happening like this? ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், is the God has forsaken me என்று சொல்லி நாம் ஆண்டவரை குறை சொல்ல, ஆண்டவருடைய கிருபைகளை குறை சொல்ல, ஆண்டவருடைய அன்பை குறை சொல்ல தொடங்கி விடுவோம். Like saying this, we are started to charge God foolishly and God's grace and all His love foolishly. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of God be glorified. அருமையான தேவ பிள்ளையே, Dear children of God, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நேரங்களில் சோதனைகள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, இழப்புகள் வரும்போது நாம் முதலாவது கர்த்தரை குறை சொல்ல ஆரம்பிப்போம். In our life when a lot of
temptation, trials, everything comes, first we will start to blame God. ஏன் என்ன படைச்சீங்க? Why have you created me? ஏன் எனக்கு இந்த பாதையில கொண்டு வந்தீங்க? Why have you brought me unto this way? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் கொடுக்குறீங்க? Why have you given me like this kind of troubles? இதுதான் இன்றைய கிறிஸ்தவர்களுடைய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. This is only like a life about this day's generations Christians. அருமையான தேவ பிள்ளையே, ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த யோபு என்கிறதான தேவதாசன் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகளை அனுமதித்த நேரத்தில் அவன் தன்னுடைய வாயினாலே பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. But when we read about this Job, when a trials, temptation came in his life and many losses came, he didn't sin not or charged to God foolishly. இவனுடைய வாழ்க்கையில இவன் இந்த காரியத்தை எப்படி மேற்கொண்டான்? How did he overcome this moment, this trial in his life? இவன் தேவனை குறை சொல்லாமல் இருப்பதற்கு, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்காமல் இருப்பதற்கு, ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்காமல் இருப்பதற்கு இவனுக்குள்ளே இருந்த விசேஷமான குணங்கள் என்ன? What are the special characters which are inside Job so that he should not murmur against God or charge God foolishly? இந்த காலை நேரத்தில் அவற்றை பற்றியதான சில வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் தியானிக்க போகிறோம். In this morning time we will meditate some Bible examples of that things today morning. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. முதலாவது நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். First we have to know that who is our God. அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிற நிறைவின் தேவனாக இருக்கிறார். He is a God who fills all things and he is a God of fullness. அவரிலே யாதொரு குறைவையும் மனிதன் கண்டுபிடிக்க முடியாது. A man cannot find any incomings or any weakness in God. யாதொரு குறைவும், ஷார்டேஜ், No shortages are there in God. அவர் பரிபூரணத்தின் தேவனாக He இருக்கிறார். is a God of fullness. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. That the holy name of God be glorified. எபேசியர் முதலாம் அதிகாரத்திலே Ephesians chapter 1. கடைசி வசனத்தில் 23ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். Apostle Paul writes in the last verse 20. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறதான தேவன். Everything and through everything a God who is filling. அவர் எப்படிப்பட்ட தேவன்? What kind of God is he? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். And had put all things under his feet and gave him to be the head over all things to the church, which is his body, the fullness of him that filleth all in all. அவருக்குள்ளே ஒரு குறைவையும் மனிதன் காண முடியாது. Man cannot see any shortages inside him. அவர் நிறைவின் தேவனாக எப்போதும் என்றென்றைக்கும் காணப்படுகிறார். He is a God of fullness for every time and for eternal life. யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். When we read in James chapter 1 verse 7. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Every good gift and every perfect gift is from above and cometh down from the Father of lights. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. With whom is no variableness, neither shadow of turning. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. அவர் நிரப்புகிறவர், அவர் நிறைவுள்ளவர். He is the one who is filling and he is the one who is filled. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்கும்போது When we read in the prophecy book of Jeremiah, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord says, நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். I am the one who is filling the heaven and the earth. எல்லாவற்றையும் நான் நிரப்புகிறேன். I am filling everything. எனக்கு மறைவாக எங்கே போக முடியும்? Without hiding unto me, where shall a man go? அருமையான தேவ பிள்ளையே, Dear children of God, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? what kind of God is our God? அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். He is a God unto short, near and far. எரேமியா 23ஆம் அதிகாரம் 23-24 வாசிக்கிறோம். We read in Jeremiah chapter 23 verse 24 and 24ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. It is written like this in the verse 24. கர்த்தர் சொல்லுகிறார்,
But the Lord said, நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். Lord, do not I fill heaven and earth, said the Lord. அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், நிறைந்திருக்கிறவர், பூரணமுள்ளவர், சம்பூர்ணமானவர். He is the one who fills everything. He is filled. He is a God of fullness and he is filled. அவரிலே ஒரு அநியாயத்தையும் மனிதன் பார்க்க முடியாது. A man cannot see any cheatings inside him. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. செப்பனியாவின் தீர்க்கதரிசி செப்பனியா புத்தகத்திலே எழுதுகிறார். The prophet Zephaniah writes in his book of Zephaniah, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். chapter 3 verse 5 we read, அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர். And I said, let them set a fair meter upon his head. So they set a fair meter upon his. Zephaniah. அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர். The God who is inside is just. அவர் அநியாயம் செய்வதில்லை. He does not thus cheatings. அவரிடத்திலே அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். The just Lord is in the midst thereof. He will not do iniquity. Every morning doeth he bring his judgment to light. He faileth not, but the unjust knoweth no shame. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய 4 விதமான நிறைவுகளை குறித்து நாம் In this தியானிக்கலாம். morning time we will meditate the four fullness of God. அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். He is a God who filleth everything. அவரிலே ஒரு குறைவையும் மனிதன் காண முடியாது. Man cannot see any shortages inside him. பூமி எல்லாம் தேவனுடைய பரிபூரணத்தினால் நிறைந்திருக்கிறது. The earth is filled with the fullness of God. ஒரு மனிதன் தேவனுடைய பரிபூரணத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஆயுசிலே அனுபவித்து தீர்க்க முடியாது. A man cannot finish the fullness of God in his ages or in his period. பரலோகம் முழுவதும் தேவனுடைய நிறைவினாலே நிறைந்திருக்கிறது. Heaven is fully filled with the fullness of God. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Glory to உண்டாவதாக. the holy name of God. முதலாவது, First, தேவன் குறைவில்லாமல் நியாயத்தை விளங்க பண்ணுகிறவர். a God is executing judgment without shortages. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. ஆண்டவர் குறைவில்லாமல் தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிறார். He is a God who executes his judgment without shortages. தேவன் தம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவர். God is a God who is asking the judgment of his people. இல்லை என்றால் தேவன் தம்முடைய ஜனங்களை விசாரிக்கிற தேவன். Or else we can also say like this, that God is a God who is visiting and asking his people. நம்முடைய குறைவுகளை விசாரிக்கிறவர். He is a God who is visiting all our weakness and shortages. நமக்காக அவர் வழக்காடுகிற தேவன். He is a God who is lawyering for us. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறவர். For all the prayer which we are taking ahead in our prayers, that one he is requesting for God for us. எனவேதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். So only about Lord Jesus Christ, Apostle John writes 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே in 1 John chapter 2, அங்கே என்ன what is சொல்லப்பட்டிருக்கிறது? written over there? நீதிபரராய் இருக்கிறதான இயேசு கிறிஸ்து, The Lord Jesus Christ who is just. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே We read வாசிக்கிறோம். in the 1 John chapter 2 verse 1, My little children, these things write I unto you, that he sin not. And if any man sin, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். Lord Jesus Christ who is the righteous is interceding for us in the throne of the Father. அவர் என்ன செய்கிறாரா? What does he does? நமக்காக பரிந்து பேசுகிற தேவன். He is advocating for us. நமக்காக வழக்காடுகிற தேவன். He is a God who is advocating for us and interceding. நம்முடைய நியாயங்களுக்காக நம்முடைய காரியங்களுக்காக அவர் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். For our justice and for our works he is advocating with Father. யோபு சொல்லுகிறான், Job says, மனிதனுக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தன் இருக்கிறது போல, as a mediator is between a man and a man,
தேவனுக்கும் எனக்கும் ஒரு மத்தியஸ்தன் இருப்பாரானால் நலமாயிருக்கும். It will be good that if there is a mediator between me and God. அப்படியானால் இந்த மத்தியஸ்தனுடைய விசேஷம் என்ன? That means what is the importance of this mediator? நம்முடைய பாவங்களை கழுவி, He will cleanse all our sins. நம்முடைய குறைவுகளை நீக்கி, He will take away all our shortages. நமக்கு தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை வாங்கி தரக்கூடியதான ஒரு பரிந்து பேசுதல். It is an intercession which is bringing forth mercy from God unto us. அவர் எப்போதும் நமக்காக வழக்காடுகிறார். He is always advocating for us. யோபு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We read in Job chapter 16 verse 21. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல, As a son of man is advocating for his friend, தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். it will be good if there is a mediator which is mediating for between man and God. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. அருமையான தேவ பிள்ளையே, Dear children of God, ஆண்டவர் குறைவற்றவர். God is without அவரை நாம் shortages. குறை சொல்ல முடியாது. We can't blame him. எப்படி? How? நாம் தேவனுடைய நியாயத்தை, தேவனுடைய விசாரிப்பை, தேவனுடைய மனதுருக்கத்தை அவரிடத்திலிருந்து பார்க்கிறோம். We can see the executing the judgment of God and all the visiting which is visiting us and all the mercy and all his sadness which is about us in his heart. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the holy name of God. எப்படி நாம் ஆண்டவரிடத்திலே குறை காண முடியாது? How can we not see shortages in God? அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறதிலே குறைவற்றவராக இருக்கிறார். He is a Lord who is without shortages for intercession for us. அவர் நமக்காக வழக்காடுகிறதிலே குறைவில்லாமல் இருக்கிறார். He is a God who has no shortages for advocating for us. அவர் நம்முடைய குறைவுகளை நீக்கி, நம்மை விசாரித்து, நம்மை போஷித்து, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதிலே அவர் கவனம் உள்ளவராக இருக்கிறார். He is very important and taking away all our shortages and weakness and advocating for us. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், Similarly, the writer of Psalms says ஜீவராசிகள் எல்லாம் உம்மை நோக்கி இருக்கிறது. that all the living organisms are looking unto you. மாம்ச சுவாசம் உள்ள யாவும் உம்மை நோக்கி இருக்கிறது. Everything which has the breath of life is looking unto you. காலைதோறும் நீர் அவைகளை விசாரிக்கிறீர். You are visiting them and asking them every morning. நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். You are giving food unto them. மண்ணுயிரை காக்கிறதான கர்த்தர். You are the God who is saving the mankind. மனுஷனை மாத்திரமல்ல, Not only the man, தாம் படைத்ததான எல்லா தம்முடைய சிருஷ்டிப்புகளையும் அவர் விசாரிக்கிறவராக He இருக்கிறார். is a God who is visiting and asking every organisms which He created. அவைகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். For that He gives food unto them. அவைகளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். He is the God who is meeting all their needs. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று At the timing, at the moment of need, you are giving the food. சங்கீதம் 104ஆம் சங்கீதம் Psalm chapter 104. 27 வாசிக்கிறோம். When we read from verse 27, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். these wait all upon thee that thou mayest give them that meat in due season. தேவன் படைத்த சகலவற்றிற்கும் அவர் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். The God is as a God who is giving judgment and doing justice unto everything which He has created. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், So only Lord Jesus Christ says, அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். Thou art special more than the sparrows. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. உங்கள் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. All your hairs which is there upon your head are being counted. அவரை அறியாமல் ஒன்றும் கீழே விழுவதில்லை. Without His knowledge none can fall down. அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். He is a God who is asking judgment. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், So only the writer of என் Psalms says, உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். Thou hast known my sitting and my standings. நான் எங்கு இருந்தாலும் உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. Wherever I be, your arm is with me. எனவேதான் செப்பனியா
தீர்க்கதரிசி சொல்லும்போது, So only when the prophet Zephaniah says, நீ நீதியுள்ளவர், thou art just, உம்முடைய நீதியிலே குறையில்லை, in your righteousness there is no shortages, நீர் அநியாயம் செய்வதில்லை, thou do not do any ungodly things, காலைதோறும் குறைவில்லாமல் நியாயம் செய்கிற கர்த்தர், thou art the God who is in the morning doing the judgment without the shortages, காலைதோறும் அவர்களுடைய படிகளை அளக்கிறவர், you are the God who is measuring all the steps in morning. ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, The word of God says, காலைதோறும் நீர் அதை விசாரிக்கிறீர். thou art asking them in the morning. அருமையான தேவ பிள்ளையே, Dear children of God, 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், when you read in Psalms chapter 46 verse 5, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், God is between them, அது அசையாது, they shall not change, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். they shall not move, in the morning God shall help them. அருமையான தேவ பிள்ளையே, Dear children of God, ஆண்டவர் உனக்கு காலைதோறும் தம்முடைய நியாயத்தை, அதாவது தேவன் உன்னை விசாரிக்கக்கூடிய அந்த நியாயத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறார். God is revealing and executing judgment, and that means the righteousness and the justice which is belonging unto you in the every morning. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. இரண்டாவதாக, Second, தேவனுடைய வார்த்தை குறைவற்ற வார்த்தை. the word of God is without shortages. 19ஆம் சங்கீதம் Psalms chapter 19 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், verse 7 we read, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் the word of God is without shortages, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. the law of the Lord is perfect, converting the soul. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் The testimony of the Lord is sure, பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. making wise the simple. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. தேவனுடைய வார்த்தையிலே குறைவு இல்லை. In the law of God there is no shortages at all. நாம் பார்க்கிற இந்த வானம் பூமி அனைத்தையும் ஆண்டவர் தமது வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். We both all the earth, heaven and everything which we see around us is being created by God's word. எல்லாம் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. Everything is being created by the word of God. இந்த வார்த்தையிலே உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. In this word there is a power of creation. இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. In this word there is life. இந்த வார்த்தையை அவர் நிறைவுபடுத்துகிறார். This word God is making it full. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, So only when Apostle Paul says, தேவன் தம்முடைய வசனத்தை உங்களிடத்திலே பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்க செய்வார். God will make his word unto you with fullness, that it may live with you. அந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் போகாது. That word will not go anytime simple. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். Let us read in the prophecy book of Isaiah. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? What kind of the word of God is அது that? தான் அனுப்பப்பட்ட காரியமாகும்படி வாய்க்கக்கூடிய வார்த்தைகள். It is a word that makes itself to prosper for the thing it has been said. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Isaiah chapter 55 verse 11 we read, so shall my word அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், so shall my word be that goeth forth out of my mouth. அது வெறுமையா என்னிடத்திலிருந்து திரும்பாமல், It shall not return unto me void. அது நான் அனுப்புகிற நான் விரும்புகிற அதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். And it shall accomplish that which I please, and it shall prosper in the thing whereto I sent it. தேவனுடைய வசனம் ஒரு இடத்திற்கு வருமானால் அங்கே குறைவற்ற கிரியைகளை அந்த வசனம் செய்து முடித்துவிடும். When the word of God comes into a place, that it does the works without any shortcomings or shortages, and prospers in this thing which for what it was sent. ஏனென்றால் தேவன் தம்முடைய வசனத்தை எப்போதும் மகிமைப்படுத்துகிறவர். So because God is always a God who is glorifying his word. எனவேதான் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். So only we read in Isaiah chapter 40 verse 8. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். The flower shall bloom and the leaf shall come, but
and it shall wither away afterwards, but our word of our God will stand forever. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory to உண்டாவதாக. the holy name of God. தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிற்கும். The word of God shall stand forever and ever. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு மனிதன் கேட்கும்போது, When a man is hearing this word of God, இந்த ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் பிரவேசிக்கும் போது, when this word of God is dwelling and going inside a man, அந்த வார்த்தை வெறுமையாக போகாது. it doesn't goes with void. அல்லது அது தன்னுடைய கிரியைகளை செய்யாமல் விட்டுவிடாது. Or else it will not be staying like that without doing the work for it. எதற்காக அந்த வசனம் அனுப்பப்பட்டதோ, for what it was sent, அந்த வேலையை அந்த வசனம் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கிறது. it is a word, it has a capability to do and finish the work for what it was sent. யார் தேவனை குறை சொல்லுவார்கள்? Who will blame and shortage God? One, ஆண்டவருடைய விசாரிப்பை, ஆண்டவர் என்னை விசாரிக்கிறவர் என்ப ஒரு தரிசனம் மற்றவர்கள் தான் தேவனை குறை சொல்லுவார்கள். The one who blamed God are one who don't have a vision of the vision where God is visiting them. ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிறது தேவ கிருபை என்பதை ஒரு மனிதன் மறக்கும் போதுதான் ஆண்டவரை குறித்து குறை சொல்லுவான். When a man forgets all the thing that each day I am in the grace of God, when he forgets this, he will blame God. தேவனுடைய வசனத்தை ஒரு மனிதன் விசுவாசிக்க மறக்கும் போது அவனுடைய வாழ்க்கை கர்த்தரை குறை சொல்லக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடும். When a man is unbelieving and not having faith upon the word and forgetting it, he will start to blame God. மூன்றாவதாக, and third, தேவனுடைய மகிமை குறைவற்றது. the glory of God is without shortage. எசேக்கியேலின் புத்தகம், Book of Ezekiel, 16ஆம் அதிகாரம், verse chapter 16, 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். verse 14 we read. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம், Ezekiel chapter 16, 14ஆம் வசனத்திலே, verse 14 உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று, நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதா இருந்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். And thy renown went forth among the heathen for thy beauty, for it was perfect through my comeliness which I had put upon thee, said the Lord God. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the holy name of God. என்னுடைய மகிமையினாலே அது குறைவற்றதாக இருந்தது. For it was perfect through my comeliness. மகிமைன்னு சொல்ல ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the holy name of God. தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது, when the glory of God comes into a man's life, அவனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி விடுகிறதாம்? how does it change the man of God? குறைவில்லாத ஒரு நிறைவின் வாழ்க்கையாய் மாற்றிவிடும். It will change into a life without the shortages and into a life of fullness. கேருபீன்களை குறித்து நாம் படிக்கிறோம். When we read about the cherubins, கேருபீன் விழுவதற்கு முன்பாக, before the cherubins fall down, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே, in Ezekiel chapter 28, 12, 13, 14, 15 வசனங்களிலே நாம் வாசிக்கும்போது, we read in 12 to 15, அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? what is written over there? விடிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, the son of the morning, அவன் யார்? who is that? அவன் தான் லூசிபர். He is Lucifer. அவன் விழுவதற்கு முன்பாக, before he falls, அவன் பெருமை பாராட்டினதற்கு முன்பாக, before he made himself proud, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, the word Bible says about him, அவன் ஞானத்திலே பூரணம் உள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். he was created full of wisdom. 12ஆம் வசனம், 28ஆம் வசனம் எல்லாம் வேண்டாம். 28ஆம் அதிகாரம் chapter 28, 12ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும் வாசிக்கிறோம். when we read from verse 12 to verse 15, நீ ஞானத்தால் நிறைந்தவன், thou art filled full of wisdom, பூரண அழகுள்ளவன். and perfect in beauty. 15ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, when we read in verse 15, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய்.
Thou wast perfect in thy ways from the day that thou was created, till iniquity was found in thee. காரணம் என்ன? For what? 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் When போது we read in verse 13, அநேக விதமான ரத்தனங்களாலே நீ மூடப்பட்டிருந்தாய். thou hast been in Eden, the garden of God, where every precious stone was thy covering. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகட்டும். to the holy name of God. அருமையான தேவ பிள்ளையே, Dear children of God, இந்த ரத்தனங்கள் என்பது தேவனுடைய மகிமைக்கு அடையாளமாக இருக்கிறது. these precious stones are an example unto the glory of God. இந்த லூசிபர் ஆகிய கேருவின் இவன் காக்கப்படும்படியாய் படைக்கப்பட்டவன். This Lucifer, who has been as cherubim, he was created that he might be preserved, protected. காப்பாற்றுவதற்கென்று தேவன் இவனை படைத்தார். God created him that he might protect. இவனை முழுவதும் தேவ மகிமை மூடியிருந்தது. The glory of God was over him. அந்த மகிமை இவனுக்குள்ள என்னெல்லாம் ஆசீர்வாதம் தந்ததா? Do you know what all blessings is glory? பூரண அழகு, perfect in beauty, ஞானத்தால் நிறைந்திருந்தான், full of wisdom. அவனிலே ஒரு குறைவும் இல்லை. He didn't have any shortages inside him. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவ மகிமை வரும்போது When a man's life the glory of God comes, எல்லா குறைவையும் அந்த மகிமை மாற்றிவிடும். the glory just changes away all the shortages. லாசருவை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளிடத்தில் சொல்லுகிறார். When Lord Jesus Christ said about Lazarus unto Mary, இப்பொழுது லாசரு மரித்து விட்டான். when now Lazarus has died. அது பெரிய ஒரு குறைவாக அவர்களுக்கு காணப்பட்டது. It was as a great shortage unto them. அவன் மரித்து போய் 4 நாட்களாய் இருக்கிறது. After he was dead, it became 4 days. அவனுடைய சரீரம் எல்லாம் அழுகி இருக்கிறது. All his body is been stinking. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. பெரிஷ் அது முழுவதும் நாற்றம் எடுக்கக்கூடியதாக இருந்தது. It was all stinked. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the holy name of God. அது ஒரு பெரிய குறையாக அவர் அந்த 2 சகோதரிமார்களுக்கும் இருந்தது. It was as a great shortage unto those 2 sisters. அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? That time what did Jesus said? அவர் எழுப்ப போகிறதை குறித்து சொல்லும்போது, when he said about the resurrection of him, அந்த லாசருவை அவர் உயிரோடு எழுப்ப போகிறார். he is going to resurrect that Lazarus alive. அப்பொழுது இயேசு மரியாளை பார்த்து சொல்லுகிறார். That time Jesus said unto Mary and said, மார்த்தாளை பார்த்து he சொல்லும்போது, said unto Martha and said, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். if thou wouldest believe, thou shouldest see the glory of God. அது என்ன மகிமை? What was the glory? அதுதான் தேவன் அவனை உயிர்ப்பிக்க கூடியதான மகிமை. That was the glory that God is resurrecting that இழந்து Lazarus. போன அவனை மறுபடியும் உயிர்ப்பிக்க கூடிய ஒரு மகிமை. It is the glory that he who was dead is resurrecting him again. அவர்கள் திரும்பவும் அந்த குறையை நிறைவாக்கி கொண்டார்கள். They again just renewed that shortage into fullness. அருமையான தேவ பிள்ளையே, Dear children of God, நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலே நாம் குறைவுபட்டிருக்கிறோம், in our life, in which place are we shortage? அங்கே தேவனுடைய மகிமையை காணும்படிக்கு, That to see the glory of God, தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, to receive the glory of God, ஆண்டவரை விசுவாசித்த அந்த மகிமையிலே நாம் வளர வேண்டும். we have to believe God and grow in His. தேவன் மனுஷனை படைத்த போது அவன் மகிமையினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான். When God created man, he was filled and he was filled with glory. ஆனால் வேதம் சொல்லுகிறது மனிதன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாய் மாறி போனான். But the Bible says that man sinned and lost all the glory of God. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் உன்னுடைய தேவ மகிமையிலிருந்து உன்னை குறைவுள்ளவனாய் மாற்றிவிடும். Dear children of God, in your life the sin will make you losing all the glory of God. எனவேதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். So only Apostle Paul says in Philippians chapter 4 verse 19. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What is written over there? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் Philippians chapter 4 19ஆம் வசனத்திலே, verse 19. என் தேவன் My God தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி through his riches உங்கள் குறைவை எல்லாம், all your needs, கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். but my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. அங்கே நீட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்ல உங்கள் குறைவை எல்லாம்
கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். That in English it was written need, but in the Tamil it is that all your shortages shall be filled in the glory of Christ Jesus Christ. மகிமையிலே நிறைவாக்கக்கூடியதான ஒரு தேவன். He was a Lord who will fill you with glory. தேவனிடத்தில் ஒரு குறைவையும் மனுஷன் காண முடியாது. Man cannot see any shortage in man. ஏனென்றால் அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். Because he is a God of glory. அந்த மகிமை எப்படிப்பட்டது? What kind of glory was it? மனிதனுடைய எந்த ஒரு குறைவையும் நிறைவாக்கக்கூடிய ஒரு மகிமை. It was a glory that it can make every shortages of man into fullness. நம்முடைய எந்த சூழ்நிலையிலேயும் நம்மை மேற்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு மகிமைதான் தேவனுடைய மகிமை. In all a situation, glory which will make us high into position, that is the glory of God. இஸ்ரவேல் ஜனங்கள் The people of வனாந்திரத்திலே when the wilderness, விதைப்பும் அறுப்பும் இல்லாத தேசத்திலே கடந்து வந்தார்கள். they came through a land where they cannot sow or ripe. அந்த இடத்திலே There ஆண்டவர் அவர்களை குறையில்லாமல் நடத்தினாராம். God led them without shortages. ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவ மகிமையினாலே நடத்தப்பட்டார்கள். They were led by the glory of God. அவர்கள் தேவனுடைய மகிமையின் ஜனங்கள் என்று They அழைக்கப்பட்டார்கள். were being called as the people of glory of God. அவர்களுடைய மத்தியிலே தேவ மகிமை இருந்ததை அவர்கள் கண்டார்கள். Midst of them they saw and meant that the glory of God was between them. எப்போது மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் வருகிறதோ, When in the life of man sin comes, அப்பொழுதுதான் தேவனை குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். that time only he starts to blame God. தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் வரும்போதுதான் When in the man's life unbelief comes, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி குறை சொல்ல he ஆரம்பிக்கிறான். starts to blame God in his presence. ஆனால் நம்முடைய தேவன் குறைவற்றவர், ஏனென்றால் அவர் மகிமையின் தேவன். But our God is a God without shortages, because he is a God of glory. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory to உண்டாவதாக. the holy name of God. நான்காவதாக, And fourth, தேவன் தன்னுடைய கிரியைகளிலே குறைவற்றவராக இருக்கிறார். God is without shortages in all his works. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் In the book of Ecclesiastes, chapter 3, 11 and 14, verse 11 and 14. 11ஆம் வசனமும் 14ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கிறோம். Verse 11 and verse 14 we read. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் The book of Ecclesiastes, 11ஆம் chapter 3. வசனமும் 14ஆம் வசனத்திலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. It is written in verse 11 and verse 12. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். He does everything in its season due, in fullness. பியூட்டிஃபுல். Beautiful. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory to the உண்டாவதாக. holy name of God. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் அழகாக, நேர்த்தியாக, பூரணமாக செய்கிறார். He does everything in its own period, beautifully and perfect. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the holy name of God. He had made everything beautiful in its time. Also he had set the world in their heart. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the holy name of God. 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். When we read in verse 14, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் I know that whatsoever God doeth, it shall be forever. என்று நான் அறிவேன். I know that. அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. Nothing can be put to it, nor anything taken from it. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. தேவன் இதை செய்தது கொஞ்சம் குறையாகி விட்டது, ஆனபடினால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதனும் அதோடு கூட ஒன்றையும் கூட்ட முடியாது. No man can add anything to the creation which God has created, saying that which God created it is little shortage, so I will add some more to make it full. No man can do it. நானும் நீங்களும் தேவனுடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். You and me are the handworks of God's creation. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே We வாசிக்கும்போது, read in Isaiah chapter 64 verse 8. இப்போதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, Now Father, thou art our Father, நாங்கள் களிமண், we are the clay. நீர் எங்களை உருவாக்குகிறவர். But now, O Lord, thou art our Father, we are the clay, and thou art potter, and we all are the work of thy hand. நாங்கள் எல்லாரும் உடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். And we all are the work of thy hand. நீர் எங்களை உருவாக்குகிறவர்.
Thou art the one who creates us. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Glory to the உண்டாவதாக. holy name of God. ஆண்டவர் நம்முடைய கரத்தின் நாம் ஆண்டவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். We are the glory handworks of God's creation. நீ எங்க பிறக்க வேண்டும், Where should you born? எங்கே வளர வேண்டும், Where you should grow? என்ன படிக்க வேண்டும், What you should learn? எங்கே கடந்து போகணும், Where you should go எத்தனை across? நாட்கள் வாழ வேணும், How many days you have to live? எப்படிப்பட்ட வாழ்க்கை செய்ய வேண்டும், What kind of life should you do? எல்லாவற்றையும் அவருடைய கரமானது தன்னுடைய கிரியைகளினாலே நம்மை குறைவில்லாமல் வணைந்திருக்கிறது. Everything His hand, without any shortages, His hand works us, graven us. நம்மை ஆண்டவருடைய கரத்தின் கிரியையாக நாம் பார்க்க வேண்டும். We have to look us as the handworks of God. அநேகர் தங்களை குறித்து குறை சொல்லுவார்கள். Many people will blame themselves. தங்களை தாங்களே தங்களுடைய வாழ்க்கை குறித்து குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. They will just blame their life and they will about themselves. நான் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, I am not the person who should நான் stay அங்க here. இருந்திருக்கணும், I should be staying நான் இப்படி there. இருந்திருக்கணும். I should be living like that. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? What all shows this time? தேவன் ஒன்றை செய்தால் அதோடு கூட ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. If God does one thing, no one can add to it or take it from it. ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர் அழகாக பூரணமாக குறையில்லாமல் படைத்திருக்கிறார். Because God has created everything beautiful in its time and without any shortages. எப்போது மனிதன் பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறானோ அப்பொழுது அவன் குறைவுள்ளவனாக மாறி When போகிறான். man sinned and left from the presence of God, that time he becomes a shortaged man. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the holy name of God. 104ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். We read in Psalm chapter 104. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், That the writer of Psalm says, 104 104. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. There it is written. 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 24ஆம் வசனத்திலே, Verse 24. கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, O Lord, how manifold are thy works. அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர். In wisdom hast thou made them all. பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. The earth is full of thy riches. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. 13ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். In the verse 13 we read, உமது கிரியைகளின் பலனால் பூமி திருப்தியாயிருக்கிறது. the earth is satisfied with the fruit of thy works. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. அருமையான தேவ பிள்ளையே, Dear children of God, கர்த்தருடைய கரத்தின் கிரியை என்பது the works of the hand of God means தேவன் குறைவில்லாதவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. it reveals unto us that God is without shortages. ஆண்டவர் மனிதனை படைப்பதற்கு முன்பாக Before God created man, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். He created everything over there. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் தமது கிரியைகளை முடித்து அதிலே ஓய்ந்திருந்தார். Because so that the Bible says that He finished His creation and in that He rested. அவருடைய கிரியைகள் என்ன செய்கிறது? What does the creation does? திருப்திப்படுத்துகிறது. It satisfies. பூமியை என்ன செய்கிறதாம்? What does it does? உம்முடைய கிரியைகளின் பலனால் பூமி திருப்தியாயிருக்கிறது. The earth is satisfied with the fruit of thy ஒரு works. குறையில்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் தமது கிரியைகளின் நிமித்தமாக மனுஷனுக்கும் உலகத்திற்கும் தருகிறார். A life without any shortages God is giving unto this world and to the man. பூமி கர்த்தருடைய கிரியைகளினாலே அல்லது தேவனுடைய பொருள்களினாலே நிறைந்திருக்கிறது. The earth is filled with the creations and the works of God and with the glory of God. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory to the உண்டாவதாக. holy name of God. ஒரு மனுஷனை குறித்து நாம் வேதத்தில் When வாசிக்கிறோம். we read about a man in the Bible, யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே the Gospel of John chapter 9 we read, 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. it is written like this in the verse 3 and அங்கே verse 4. ஒரு பிறவி குருடனை குறித்து வாசிக்கிறோம். There we read about the man blind from his birth. அவனை கண்ட மாத்திரத்தில் சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் இப்படியாக கேட்கிறார்கள். When the disciples saw him, the disciples saw the blind man, they asked unto Jesus and asked, இவன் குருடனாக பிறந்தது இவன் செய்த பாவமா
Is it his fault that he has born அல்லது இவனை blind? பெற்றவர்கள் செய்த பாவமோ? Or is it the sin which his parents that he was born blind? அதற்கு இயேசு என்ன சொன்னார்? Jesus answered to இது them இவன் like செய்த that, பாவம் அல்ல, இவனை பெற்றவன் செய்த பாவம் அல்ல. neither had this man sinned nor his parents. குருடன் என்று சொன்னாலே அது ஒரு பெரிய குறைதான். Blind means it is a great shortage. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? But Jesus says, இதிலே தேவனுடைய கிரியை வெளிப்படும்படிக்கு இவன் இப்படி பிறந்தான் but that the works of God should be made manifest in him. என்று சொல்லி Like that when he said, ஆண்டவருடைய கண்களை திறக்கிறார். God opens his eyes. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. ஆண்டவருடைய கிரியை அது அந்த 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 மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்த இருண்ட காலத்தை நீக்கி அவனுக்கு ஒரு பகற்காலத்தை கொடுத்தது. The work of God which was there in that man's life, it just removed the darkened life and brought the bright life. 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். When we read 5ஆம் in verse வசனத்திலே 6, வாசிக்கிறோம். 5 and 6. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். As long as I am in the world, I am the light of the world. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே குருட்டுத்தனத்தை போல ஒரு வெறுமை, ஒரு குறைவு, ஒரு குறைச்சல், ஒரு வேதனை, ஒரு துக்கம் இருக்கிறதை நீ உணர்கிறாயா? Maybe are you just feeling that some shortage is there inside you, some shortcomings or any sad thing is there inside you. அதை குறையாக எண்ணாமல் You don't count it as shortcomings. அந்த குறைவிலே ஆண்டவர் தனது கிரியை வெளிப்படுத்த போகிறார் என்பதை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த You வேண்டும். glorify God that in that shortage God is going to reveal his works of his hand. அங்கே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Now what did that disciple said unto Jesus? குற்றம் சாட்ட விரும்புகிறார்கள். They are just want to blame. இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா? They are asking, because he is born blind, is this the sin which he did or his parents? ஆண்டவர் சொல்லுகிறார், Jesus said, இவன் செய்த பாவம் அல்ல, it is not the sin which he did இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, or not the sin which his parents did, இவன் குருடனாய் பிறந்தது தேவனுடைய கிரியை இவனில் வெளிப்படும்படிக்கு. but that the works of God should be made manifest in him. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கிறதா? Is there any problems, ஒரு troubles இருள் in your சூழ்ந்த life? ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? Is your life as a life covered with நிந்தைகள் darkness? வேதனைகள் வழியாக நீ கடந்து போகிறாயா? Are you going through sorrows, troubles, temptations? அருமையான தேவ பிள்ளையை கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். Dear children of God, God is saying unto you and telling, உன்னுடைய இந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தர் தனது கிரியைகளை உன்னிலே வெளிப்படுத்தி உன்னை நிறைவுள்ளவனாய் மாற்ற போகிறார். in this situation of the time also, God is going to reveal his works and make you as a full man. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. எனவே இந்த 4 விதங்களிலே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தியானிக்கிறோம். So we meditated in these 4 things how God is that. அவர் தனது நியாயத்தில் குறைவற்றவர். He is without shortage in his தம்முடைய judgment. வார்த்தையிலே குறைவற்றவர். He is without shortage in his words. தேவனுடைய மகிமை குறைவற்றது. And the glory of God is without shortage. அவர் கிரியை செய்கிறதிலே குறைவில்லை. And he is does not has any shortage in working. ஆனாலும் மனிதன் இன்றைக்கு ஆண்டவரை குறித்து குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். But still man is blaming about God and just telling shortages about God. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். God said unto the people of Israel and asked them, எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் in the prophecy book of Jeremiah 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். verse 2 we read, எரேமியா 2ஆம் அதிகாரம் the prophecy book of Jeremiah 6ஆம் chapter 2. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, It is written in verse 6, என்னை விட்டு தூரப்பட்டு he who went afar from me மாயையை பின்பற்றி followed the fashion. வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? Chapter 2 verse 6. verse 6, neither said they, where is the Lord that brought us up out of the land of Egypt, but that led us through the wilderness, through a land of deserts and of pits, through a land of drought and of shadow of death, through a land that no man passed through and where no man dwelt. என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? Thus said the Lord, what iniquity have your fathers found in me? என்ன குறையை நீங்கள் கண்டீர்கள்? What iniquity you found in me? Vanity. என்ன குறை? What shortage you
found in me. நான் உங்களை எப்படியெல்லாம் நேசித்தேன். I loved you all in different types. ஆண்டவர் வேதனையோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். God said with a great sorrow and said unto the people of Israel, உங்களை நான் வனாந்தரத்தில் குறையில்லாமல் நடத்தி வந்தேனே. I led you in the wilderness without any shortage. அப்படி இருந்தும் என்னை விட்டு ஏன் நீங்கள் விலகி போனீர்கள்? Then why have you gone far from me? என்னை விட்டு விலகி போகிறதற்கு என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது? What was the shortage which is inside me that you have left me and gone far? தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We read in Isaiah chapter 5. 4ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். God says in verse 4. நான் என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு எதை செய்யவில்லை? What could have been done more to my vineyard? நான் இன்னும் என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? That I have not done in it. எல்லாவற்றையும் நான் செய்தேன். நான் சொல்றது I did everything. நான் எல்லாவற்றையும் செய்தேன். I did everything. மேல வாசிக்கும் போது Stop we read. அந்த திராட்சை செடியை என்ன செய்தேன்? What did I did to that vineyard? அதற்கு வேலி அடைத்து I put hedge unto it. கற்களை பொறுக்கி I gathered stones. அதிலே திராட்சை செடிகளை நட்டு I planted all the grapes plant. கோபுரத்தை கட்டி I built a tower. ஆலையை கட்டி I built it a. நல்ல ருசியுள்ள பழங்களை தரும் என்று காத்திருந்தேன். I built it a. நல்ல ருசியுள்ள பழங்களை தரும் என்று காத்திருந்தேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the holy name of God. ஆண்டவர் நம்மிடத்தில் நல்ல வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். God is expecting a good life in us. நான் இன்னும் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What more should I do? தேவன் இவ்வளவு நன்மைகளை செய்திருந்தும் நான் ஆண்டவரை குறை சொல்லலாமா? Can I do more? Can I blame God when he have done so much good things unto me? மீகாவின் புத்தகத்திலே வாசிக்கும்போது The book of Micah we read. மீகா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Micah chapter 6 verse 2 we read. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், That God is saying, என் ஜனமே நான் உனக்கு என்ன செய்வேன்? My people, what should I do unto you? எதனால் நீ எனக்கு இப்படி செய்கிறாய்? For what reason are you doing like this unto me? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. தேவனுடைய ஒரு மன உருக்கத்தோடு கூட அவர் கேட்கிறார். He asked with a discourage in his heart. மீகா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே Micah chapter 6 verse 3. என் ஜனமே நான் உனக்கு என்ன செய்தேன்? Oh my people, what have I done unto thee? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? And wherein have I buried thee? எனக்கு எதிரே உத்தரவு சொல்லு. Testify against me. ஆண்டவரை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் குறை சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் இந்த கேள்வியோடு கூட வருகிறார். When the people of Israel blamed the God and this God came with this question unto them. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. வேதத்திலே 3 முக்கிய கூட்டத்தார் தேவனை குறை கூறினதை குறித்து வாசிக்கிறோம். In the Bible we read 3 main people groups who blamed God. ஒன்று யோனாவை குறித்து நாம் படிக்கும்போது One, when we read about Jonah, அவன் ஆண்டவரிடத்தில் குறை கேட்கிறான். he is blaming God. என்ன குறை? What shortage? ஆண்டவர் சொன்னார், God said, எங்க போ? where to go? நினிவேக்கு போய் You go to அதனுடைய அக்கிரமங்களை என்ன செய்? அவர்களுக்கு சொல்லு. You tell its iniquity unto them. நான் இந்த தேசத்தை என்ன செய்ய போகிறேன்? What am I going to do this city? நான் இந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன். I am going to destroy this city. இன்னும் 40 நாள்ல நான் அழிச்சு போட்டுடுவேன். In under 40 days I will destroy it. உடனே அந்த நினிவே பட்டணத்தார் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு 3 நாள் உபவாசம் பண்ணி அவர்கள் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள். Suddenly the people of the Nineveh heard the word of God. They were discouraged and they were with broken and contrite heart. They were fasted and prayed to God and got the deliverance. ஆண்டவர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு God heard their request. அவர்கள் மேல் வர இருந்த அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கு கட்டளையிடவில்லை. He was repented for the evil that he had said that he would do unto them, and he did it not. இதை பார்த்த உடனே யோனாவுக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. But it displeased Jonah exceedingly, and he was very angry. யோனா 4ஆம் அதிகாரம் In Jonah chapter 4, முதல் 3 வசனங்களிலே வாசிக்கும் first போது 3 verses we read, யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. but it displeased Jonah exceedingly, அவன் கடும் கோபம் கொண்டு and he was very angry, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, and he prayed unto the Lord, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? Oh Lord, was not this my saying when I was yet in my country? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். Therefore I fled before unto Tarshish. நீர் இரக்கமுள்ள
மனவுருக்கமுள்ள தேவன், For I knew that thou art a gracious God and merciful, நீடிய சாந்தமுள்ளவர், மிகுந்த கிருபையுள்ளவர், slow to anger and of great kindness, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று எனக்கு தெரியும். and repentest thee of the evil. I know. என்ன குறை ஆண்டவர்ட்ட? Do you know what shortage was there? அழிப்பேன் என்று சொல்லி நீர் ஏன் அழிக்கவில்லை? You told that you will destroy the city. Why didn't you அந்த destroy? தேசத்தை நீர் அழிக்காதபடினால் நான் சாக வேண்டும். Because you didn't destroy that city, I will die. இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் தேவ சித்தத்தை, மனதுருக்கத்தை, தேவ கிருபையை ஒரு குறைவாக பார்க்கிறார்கள். In these days, many children of God are looking the will of God, the plan of God as a shortage. ஆண்டவருடைய சித்தம் உன்னுடைய சித்தத்துக்கு மாறாக இருக்கும்போது, உன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக இருக்கும்போது நீ தேவனை குறை சொல்லுகிறவனாக இருக்கிறாய். You will change into a man when blaming God, when the God's will is against your will and your will is not expecting it. நினிவேக்கு போகாமல் நான் தர்சீசுக்கு போனது நல்லது என்று இங்கே அவன் சொல்லுகிறான். Here he says, therefore I fled before unto Tarshish, for I knew that it was good to go there. ஏனென்றால் அழிப்பேன் என்று சொல்லிவிட்டு அப்புறம் நீர் மனது மாறி விடுவீர். Because you will tell that I will destroy and you will repent afterwards. யோனாவுக்கு இது புரியவில்லை. But Jonah didn't understand this தேவ point. சித்தம் அந்த ஜனத்தை அழிப்பதல்ல, அந்த ஜனத்தை காப்பது. The will of God was not to destroy that people but to protect that people. ஆனால் யோனாவினுடைய சித்தம் என்ன? அந்த ஜனங்கள் அழிய வேண்டும். But the will of Jonah was that the people should die. அருமையான தேவ Dear பிள்ளைகளே, children of God, இந்த நாட்களில் நாம் எந்த சித்தத்தோடு கூட வாழ்கிறோம்? in these days with what willing are we living? நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவ விருப்பத்திலே குறை கண்டுபிடிக்கிறோமா? Are we finding shortages in the will of God to make our will to prosper? ஆனபடினால் தான் அவன் மேல் இருந்ததான நிழல் விலகி போயிற்று. So only the shadow which was there upon him fled. அவனை குறித்து வாசிக்கிறோம். About him we read 8ஆம் வசனத்திலே, in the same chapter verse அவனுக்கு 8, மேல வளர்ந்ததான அந்த ஆமணக்கு செடி காய்ந்து போனது. and vehement and a plant which growed about him, it was dried. சூரியன் அவன் மேல உதிக்க ஆரம்பித்தது. And the sun started to shine. தேவனை குறை against சொல்லுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் மேலே இருந்த நிழல் விலகி போகும். him. If a man who is blaming the will of God in his life, the shadow shall flee. இரண்டாவது கூட்டத்தை குறித்து நாம் படிக்கிறோம். We read about the second group. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் Numbers chapter 13. 31 33 வரைக்கும் வாசிக்கும்போது, Verse 31 onwards to verse 33. அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு வேவி பார்க்கும்படியாய் அனுப்புகிறார். That the people of Moses sent few spies to spy the land of Canaan. அந்த இடத்திலே 10 நபர்கள், என்னாகமம் 13ஆம் அதிகாரம் Numbers chapter 13. 31 33 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். Verse 31 to verse 33, don't read. அங்க அந்த ஜனங்கள் போய் என்ன பார்க்கிறார்கள்? Now what did that people went and looked? அவர்கள் எல்லாரும் அந்த தேசத்தை வேறு விதமாக பார்க்கிறார்கள். All those people saw that land in different ways. அந்த தேசத்தின் குறைவுகளை சொல்லுகிறார்கள். That few people told the அந்த தேசம், shortage of the land. அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். They told that the land is a land which is stronger than we and it will குடிகளை பட்சிக்கிற தேசம். 32 வாசி. And they brought up an evil report of the land which they had searched unto the children of Israel, saying, the land through which we have gone to search is a land that eateth up the inhabitants. Therefore அந்த ஜனங்களோடு கூட நம்மால் எதிர்த்து நிற்க முடியாது. And all the people that we saw in it are men of great stature. தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை குறை சொல்லுகிற ஒரு கூட்டம். This is a group where they are blaming the blessing which God has given unto them. இந்த ஜனங்கள் தேவனுடைய அந்த தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசமாகிய தேவனுடைய வாக்குத்தத்தம் உள்ள தேசத்தை குறை சொல்லுகிறார்கள். These people are blaming that promised land which God has given them, the promise that the blessingful land which God has given for his people. இவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்ற ஒரு மனமுள்ளவர்கள். These people are the people who are willing that they have to go back to Egypt. இன்றைக்கு கூட சபையில ஒரு கூட்டம் இருக்கிறது. In these days also in the church there's a group. உலகத்திலிருந்து வெளியே வந்தாலும் உலக ஆசை இன்ப சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறபடினால், Because
because they have a will, even after coming out of the world, they have a will to enjoy the worldly blessings, everything, and all the worldly glory. பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை குறை கண்டுபிடித்துக் கொண்டே They are இருப்பார்கள். just finding shortages of the things of the heaven and after all the blessings of heaven. ஆவிக்குரிய காரியங்களை குறித்து குறை கண்டுபிடித்துக் கொண்டே They இருப்பார்கள். find shortages in all the spiritual blessings. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் இப்படி செய்தபடினால் அவர்கள் போய் பார்த்து வந்த அந்த தேசத்தில் அவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள். Lord said that because they told like this, the land which they went and saw, they shall not see, they shall not go inside it. என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே Numbers chapter 14 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். in verse 23 we read 22-23 verse 22 and verse அவர்கள் 23. போய் வந்த தேசத்தில் அவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள். Because all those men which have seen my glory and my miracles which I did, ஒருவரும் அதில் காண மாட்டார்கள். surely they shall not see the land which I swear unto their fathers, neither அருமையான shall தேவ any பிள்ளை. one them that provoked me see it. அருமையான தேவ பிள்ளை, Dear children of God, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உள்ள தேசத்தை ஒரு நாளும் குறை you should not find கண்டுபிடிக்க any, you should not never find any shortages in the promised land which God has kept for you. ஏன் தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய காரியங்களில் குறை கண்டுபிடிக்கிறார்கள்? Why are the children of God finding shortages in the words of உலக God? வாழ்க்கையிலே அவர்கள் திருப்தி கொள்ள விரும்புகிறபடியால், Because they are willing to be satisfied in the worldly life. எகிப்துக்கு போக வேண்டும் என்ற மனமுள்ளவர்களாய் இருந்தபடியினால், Because they had a heart to go back to Egypt, அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? what did they could not do? தேவனுடைய வாக்குத்தத்த தேசத்தை நம்ப முடியவில்லை. They couldn't believe on the promised land of God. மூன்றாவதாக நாம் வாசிக்கிறோம், Third, we read 2 ராஜாக்களின் புஸ்தகம் the second book of 2 Kings, 7ஆம் அதிகாரம் chapter 6, முதல் 2ஆம் வசனத்திலே chapter 7, verse first 2 verses. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, There it is written ராஜாவின் பிரதானியை குறித்து ஒரு சம்பவம். that it is a thing about the chief of the king. இஸ்ரவேலின் தேசத்திலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிருந்தது. In the kingdom of Israel there was a great famine. அந்த பஞ்சத்தின் நடுவிலே In the midst of that famine, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் the book of 2 Kings chapter 7, முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கிறோம். we read in the first 2 verses. சமாரியாவினுடைய அந்த சீரியருடைய படை அந்த இஸ்ரவேல் தேசத்தை மூடிக்கொண்டிருந்தது. The army of the Syria was gathered and it was in the siege of the people of Israel, in the kingdom of Israel. அப்பொழுது என்ன நடந்ததாம்? Then what happened over there? எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், the prophet Elisha says, நாளை காலையிலே tomorrow morning சமாரியாவின் வாசலில் in the gates of Samaria, ஒரு மரக்கால் கோதுமை மா, a measure of ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said, about tomorrow about this time shall a measure of fine flour be sold for a shekel and 2 measures of barley for a shekel in the gate of Samaria. அப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கிறதான ஒரு ராஜாவின் பிரதானி சொல்லுகிறான், And then a lord on whose hand the king leaned answered the man of God கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா? and said, Behold, if the Lord make the windows in heaven, might this thing be? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகட்டும். to the holy name of God. அவன் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை குறை கண்டுபிடித்தான். He found fault and shortage in the word of the man of God. அப்பொழுது எலிசா என்ன சொல்லுகிறார்? That time what did Elisha said? கண்களினால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய், Behold, thou shalt see it with thine eyes, ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். but shalt not eat therefore. தேசத்திலே பஞ்சம் இருக்கிறது. In the land there's a famine. ஒரு ஸ்திரீ ராஜாவிடத்தில் வந்து முறையிடுகிறாள். A woman is coming unto the king and saying, நேற்று ராத்திரி நான் என்னுடைய பிள்ளையை சமைத்து சாப்பிட்டோம். last night I ate my child, my son, and we ate. இன்றைக்கு இவருடைய பிள்ளை தாய் என்று சொன்னால் தரமாட்டேங்கிறார். And if I ask her to give thy son, she is not giving. அப்படிப்பட்ட கொடிய பஞ்சம் தேசத்தில் உண்டாயிருக்கும் போது When there's a great famine like that எலிசா in this சொல்லுகிறான், land, ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும்.
Prophet Elisha says that one measure of fine flour be sold for a shekel. அதை நம்ப முடியவில்லை. No one could believe அது it. நடக்குமா என்ற ஒரு கேள்வி. A question mark, will that happen? ஆனாலும் அது தேவனுடைய மனுஷனின் வார்த்தையா இருக்கிறபடினால் நடக்கும் என்று அவன் விசுவாசித்திருக்க வேண்டும். But still he should be believed that it is the word of the man of God, it will happen. இன்றைக்கு கூட தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய அதிர்சனமான கிரியைகளை விசுவாசியாமல் குறை சொல்லுகிறபடியினால் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நன்மைகளை அவர்களால் புசிக்க முடியவில்லை. Because in these days the children of God are not receiving and they are not believing the word of God, of the man of God, and they are just telling the shortages and blaming it. They couldn't inherit it, but they can only see it. தேவன் குறைவற்றவர். God is a God without shortages. அவரை குறை சொல்லுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே In the man who is blaming him, நிழல் நீங்கி போயிற்று. the shadow will flee. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க முடியாமல் போனார்கள். They became the people to not inherit the promises of God. தேவனுடைய நன்மைகளை புசிக்க முடியவில்லை. They couldn't eat the goods of God. லூக்கா 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். God Jesus Christ said in Luke chapter 7 verse 32, நீங்கள் குறை சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். thou art the children of blaming. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போதும் இயேசுவை குறை கண்டுபிடிக்கிறவர்களாகவே இருந்தார்கள். The people of Israel just always they murmured and found blessed shortages in Christ. அருமையான தேவ பிள்ளையே, Dear children of இந்த God, காலை நேரத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் குறை கண்டுபிடிக்கிற ஒரு இடத்தில் இருக்கிறோமா? in this morning time are we in the place where you are finding shortages in God? அப்படியானால் இந்த காலை நேரத்தில் நம்மை நாம் தாழ்த்துவோம். If it be so like in this morning time, நம்முடைய humble தேவன் yourself. குறைவற்ற தேவன். Our God is a God without அவரிடத்திலே shortages. ஒரு குறைவும் இல்லை. There is no shortages in him. யோபுவின் வாழ்க்கையிலும் கூட Even in the life of Job, பலவிதமான குறைவுகள் வந்தது. many shortages came. கர்த்தருக்கு சித்தமானால் மாலை நேரத்தில் அதை நாம் தியானிக்கலாம். If God's will is that in the morning, in the evening time, we will meditate. யோபு தன்னுடைய வாழ்க்கையில 3 விதமான சூழ்நிலையில் மத்தியிலே கடந்து போனான். Job in his life, he went in the midst of 3 situations. அவைகளிலே அவன் தேவனை குறை சொல்லவில்லை, தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. In those 3 situations, terrible situation also, he didn't blame God through his mouth. ஓ கர்த்தர் குறைவற்ற தேவன். God is without அவருடைய மகிமை shortages. குறைவற்றது. His glory is shortage. அவருடைய வார்த்தை குறைவற்றது. His word is without shortages. தேவனுடைய நிறைவிலே நாம் சந்தோஷப்படுவோம். Let us be happy in the fullness of God. நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை Let us ஸ்தோத்திரம். close our eyes and praise God.